பலாப்பழம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராது, கொலஸ்ட்ரால் குறையும், ஸ்ட்ரோக் வராது. நீங்க பால்ல வெள்ளைப்பூண்டு பால் கொதிக்க வச்சு குடிச்சா கூட வேர்வை நாற்றம் வரும், இல்ல உங்களுக்கு வந்துட்டு அல்சர் வரலாம், எல்லாமே வரலாம். பட் பலாப்பழம் நம்மளுக்கு இது நேற்று நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதமா இதை பத்தி நான் ஆய்வு, ஏன்னா பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் பிப்ரவரில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நான் கடைசி நேரத்தில் இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. 3 மாதங்கள் நான் அவ்வளோ ஜேர்னல்ஸ், அவ்வளோ புக்ஸ் எடுத்து படிச்சேன். அமெரிக்கன் ஹார்ட் ஃபவுண்டேஷன்ல ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டால், இந்த பழங்கள் சாப்பிட்டா பிபி குறைஞ்சி, கொலஸ்ட்ரால் இல்லாம ஆயிட்டு, கெட்ட கொழுப்பு இல்லாம ஆயி நல்ல கொழுப்பு கூடி ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை கூடும், சில பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை குறையும். அதாவது ஒரு பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வச்சுதான் அந்த பழம் சர்க்கரை வியாதி வருமா வராதான்னு சொல்லலாம். சில பழங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட இருக்கும், சிலதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைய இருக்கும். ஆனா பலாப்பழத்துக்கு கிளைசிமிக்